ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Welcome to our chief guest, Mr. Akash IAS. பல இளைஞர்கள் வாழ்க்கை பின்னாடி ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது இந்த கல்லூரி பயணம் தான். இது சொல்லப்போனால் கல்லூரி பயணம் இல்லை, இது என்னோடய வாழ்க்கை பயணம். ஹாய்டா மச்சான், இவன் தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் இங்கே? ஏன்டா இங்கே தனியாக உட்காந்துருக்க? ரிசல்ட் வந்திருக்கு பார்த்தியா இல்லையா? ரிசல்ட்டு பார்த்தேன்டா, அரியர் வச்சுட்டேன். வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப பயமாக வேறு இருக்குது. சரி விட்றா, பார்த்துக்கலாம். ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடலாம். ரீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் இல்லைடா, வீட்டில் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா வேறு வேலைக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, மாமாவோட வேலைக்கு போடான்னு இருக்கேன்டா. சரி மச்சான், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணான்ட்டு கேளு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே சரி, என்னென்னு பாரு மச்சான், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகேடா, பார்த்து போய்ட்டு வாடா. ஆகாசே, தம்பி ஆகாசே, வாங்க மாமா. எப்பா மணி ஆச்சு, மேலே சரி ஏந்திரிக்கலையா? வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? உட்காருங்க மாமா. ஏப்பா தள்ளி உட்கார மாப்பிள்ள. ஆமாம், ரிசல்ட் வருது, நீ என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் மாமா கேட்குறீங்க? அரியர் வச்சுட்டேன் மாமா. சரி விடு, பார்த்துக்கலாம். இந்த டம்லாம் அடுத்த டம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். சரி சரி விடு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. சொல்லுங்கண்ணே, வேலைக்கு அங்கே வந்துட்டு இருக்கேன், அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த இருக்கு, நான் வந்துடுறேன். சரிண்ணா சார். யார் மாமா ஃபோனில்? சும்மா ஓனர் வேலைக்கு போகணும். வேலைக்கா மாமா? நானும் உங்களோட வேலைக்கு வரேன் மாமா. ஏய், ஒழுங்காக அட்டம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணுற வழியே படுறான், நீ ஏன்டா என்னோட வந்து கஷ்டப்படுற? இல்லை மாமா, ரிசல்ட் வர வீட்டில் தான் இருப்பேன், அது வரை உங்களோட வேலைக்கு வரேனே. சரி என்னன்னு பாரு, நான் வேலைக்கு போயிட்டு என்ன முதல்ல கேட்டுட்டு சொல்கிறேன். சரி பாரு, போய்ட்டு வருவான், வேலைக்கு வர டைம் ஆகிட்டு. ரிசல்ட் வந்து பாஸ் ஆனதுக்கப்புறம் நானும் ஏறாத காலேஜில் இறங்காத காலேஜில் எல்லா இடத்துலையும் பணம் தான். எங்கேருந்து ப்ரோ வரீங்க? இங்கே தான் ப்ரோ, பக்கத்து ஊர். பக்கத்தில் எந்த ஊர்? திருக்கோளை ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ கையில்? வெளியில் வரப்போ கையில் கொடுத்தாங்க ப்ரோ. விடுங்க ப்ரோ, பார்த்து தரேன். இந்தாங்க ப்ரோ, பாருங்கள். சரி ப்ரோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. ஒரு வருஷம் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.
மே கமெண்ட் சார். இன்னும் யாரும் இல்லை. ப்ரோ தள்ளி உட்காருங்க. முடியாதரா தள்ளுறா ப்ரோ, அங்கே தான் இடம் இருக்குல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ தள்ளுறீங்க? தலைவா, உங்கள் பேர் என்ன? ஐ எம் டிராகன். அவன் குட்டி டிராகன். சொன்ன மாதிரியே சேர்ந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெல், குட் மார்னிங் டு எவ்ரிபடி. I am Amalnathan. I am going to take English 4. Okay, please stand up one by one and tell about your biodata. I am Akash. I am coming from Trikholai. I want to become an IAS. Good. Okay, thank you. எப்படி விட்டு கஷ்டப்பட்டு 12th பாஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜில் வந்து சேர்ந்தேன். இங்கே எனக்கு டிஎன்பிஎஸ்சியும் நல்லா சொல்லி தந்தாங்க. இதே காலேஜில் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கும் ஒரு நாள் வெயிட் பண்ணுவேன். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா? நம்ம மாமா எங்கே வேலையில் இருக்கீங்களா? நாங்கள் விஷயமா வெளில போய்ட்டோம்ப்பா, வேலைக்கு போகல இன்னைக்கு. ஒன்றும் இல்லை மாமா, இன்றைக்கி ரிசல்ட் வருது, வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? சரிப்பா, நான் போயிட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்துடுறேனே. ஓகே. ஓகே மாமா. சரி. தள்ளி உட்கார்றா. என்ன சவுண்டு? ஓ, மாப்பிள்ளை வர ரிசல்ட் பார்க்க சொன்னாப்ல, என்னாச்சுன்னு தெரியல. என்றது இந்த இருக்கும் அடிச்சு. ஹலோ மாப்பிள்ளை, எங்கே இருக்கு? நீ மதடிக்கிட்டே இருக்க மாமா சதீஷோட. சரி, அங்கேயே இரு, இந்த வரேன். ஆமாம்மா. என் மாமா வரேன்னு நாங்களே ரிசல்ட் நினச்சி தெரியலையே. Welcome to our chief guest, Mr. Akash, IAS. நான் இந்த உயரத்தில் இருப்பதற்கு காரணம் எனது கல்லூரியும் மற்றும் எனது ஆசிரியர்களும் தான். நீங்களும் இது போன்ற சிறந்த கல்லூரியை நோக்கி பயணித்து வாழ்வில் வெற்றி பெறுமாறு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.